இந்த நாடகத்திற்கு டான்ஸாக நடிக்கும் எனது அக்காவர்களுக்கு உள்ளூரை சேர்ந்த எனது அருமை நம்பர் அண்ணன் அவர்கள் பொன்னாடை பத்தி கேட்க முடியாது. அண்ணே பிள்ளைக்கு ஆடி வந்தா 20. என்னைய பேர் அக்கான்னு சொல்லிட்டீங்களே. எனக்கு பொன்னாடை போட்டு விளையாடுறது ஊர் மக்களுக்கு சார்பாகவும் பொன்னாடை முக்காடு மாதிரி போட்டு இருக்க ஊர் மக்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். நான் அக்கா கிடையாது, எனக்கு 22 வயசு ஆகுது. அக்கா உட்காந்து சொல்லாதீங்க தயவு செய்து, மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. அந்த பிள்ளை வேட்டியை பிடிச்சி உருவி விடும். சரி வேற மாதிரி தாக்கல மாத்தி போட்டு விடுவோம். ஆமா மாத்தி போடுவோம். இழந்த பல தோப்பு தாண்டா ஏறி நல்லா உழுப்பட்டுமா கொளத்த எங்க போயிருந்த இன்னொரு இவ்வளவு புதுசா ஏறி நிக்கிறீங்க. நல்ல வேலை 4 பேரும் சேர்ந்து ஏறா மூட்டியலே வேணாம் சாமி. ஏறின இந்த வேலைன்னு வேணாம், எனக்கு பயமா இருக்கு. ஏறினாங்க ஏறினா மாமா மாத்து அவனோ டப்பு டப்புன்னு போட ஆரம்பிச்சு நடைய மாத்தனா என்ன தாள வச்சுக்கிற மணிமுத்து மாதிரி நடந்து காட்டியிருக்கணும். எப்படி மாமா நடைய மாத்து எதுக்கு? நீங்களும் புழுத்துணி நானும் புழுத்துணி. அது எப்படி 2 பேரும் எப்போதும் ஒரே மாதிரியே வரோமே எப்படி? ஒற்றுமை. அவங்களும் புழுத்துணியா ஸ்ரீபாட்டமா என்ன புழு புழுன்னு இருக்கு அப்படியே போயிட்டா. சரி வேற மாதிரி எடுங்க மேலும்
நீங்க தாழும் இதுதான் கச்சேரியா பித்தளை மடிச்சு போடு மாமா ரெண்டுலதான் ஒன்னத்தோட வரையும் மாமா ரெண்டுலதான் எப்பா இன்னும் பொழிச்சு துப்புரியே பாட்டுங்க இல்ல நம்மள நீ தொட்டிருவியாக்கும் பெட்டு கட்டவா நீ ஆச்சு இப்படி சொல்ற நேத்து திண்ணையில உட்காந்து இந்த அம்மாயி ஒரு அம்மாயி உங்க வீட்டுக்கு ஏதோ இந்த பாட்டை பாடிச்சு வாயை வச்சு கடிச்சே விட்டாரு அவரு ஆத்தாடி கிளவி வா அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம் சரி இது வேணும் வேற மாதிரி இருக்கே இயற்கையா இருச்சாவல்ல மாடு மேல ஏறுன்னு சொன்ன ஏன் மேல இல்ல இயற்கையா இயற்கையா வரவில்லை கூப்பிட்டு ஓகோ நீ பண்ணுவ அண்ணே வரவில்லை கூப்பிட்டு கூட்டுறோமா உரசுக்கும் சீமானே உரசுக்கும் சீமானே வா சொல்லி கூப்பிட்டு என் புலம்பை கண்டுக்கிட்டே இருக்காங்க அவளை இப்ப நான் என்ன செய்ய போறேன் ஏது செய்ய போறோம்னே தெரியல நீங்க முதல்ல யார்